தொழில்துறையினர் நீண்ட நாளாக நாங்கள் என்ன கேட்குறோமுங்க உங்கள்கிட்ட, இந்த கரண்ட்டு மின்சாரத்தை ஒன்று தான் எங்களுக்கு வந்து கோரிக்கை. அது நிலை கட்டணமாக இருக்கக்கூடிய 35 ரூபா இருந்ததுங்க, அதை 153 பண்ணி இப்போ 160 ரூபா பண்ணியிருக்கீங்க. இந்த இவ்வளோ பெரிய சுமை எங்கள் மேலே வைக்காது. இயங்கினாலும் இயங்கினாலும் இன்றைக்கி 17,200 ரூபா கட்டணும்னா எங்கேருந்து கட்டுறதுங்க? அதே மாதிரி கரண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 33% நீங்கள் உயர்த்தினீங்கன்னா நாங்கள் எங்கேருந்து செலுத்துறது? நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு வந்தால் கரண்ட்டு பில்லை கட்டணும், இவ்வளோ இதெல்லாம் இவ்வளோ ஏற்றிருக்காங்க, தொழிலாளர் சம்பளத்தை கொடுக்கணும், வாடகைகள் இருக்குது, போக்குவரத்து செலவினங்கள் உயர்ந்திருக்குது, இத்தனையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கையில் ஏதோ ஒரு வழியினாலும் அரசு இவங்க நம்மளுக்கு வரி செலுத்துகிறாங்க, இவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் செஞ்சு கொடுக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கி எங்களோட தாழ்மையான வேண்டுகோள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சோப தொழில் முனைவோர்களின் ஒரே வேண்டுகோள், மாநில முதல்வர் அவர்கள் எங்களுக்கு மேலும் திணிக்கப்பட்ட 33.74% கடந்த 23 மாதங்களில் உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணத்தை ரத்து செய்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை திரும்ப அளிக்குமாறு தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த மின் கட்டண உயர்வுனால மற்ற மாநிலங்களோட போட்டி போட முடியாத நிலைமையில் இருக்குமா? அந்த நிலைமை எப்படி இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ரா மெட்டீரியல்ஸ் கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரா மெட்டீரியல்ஸ் பெரிய அளவில் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. எல்லாமே வட மாநிலங்களில் போக்குவரத்து செலவு கிலோக்கு 6 ரூபாயிலிருந்து 13 ரூபா வரைக்கும் கொடுத்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து கொண்டு வரையில் எங்களுக்காக போக்குவரத்து செலவு வருதுங்க. திருப்பி இங்கே ஃபினிஷர் கூட்ஸாக பண்ணி மறுபடியும் திருப்பி அதே மாநிலங்களுக்கு தான் அனுப்ப வேண்டியது இருக்குது. இப்போ நாங்கள் இந்த போக்குவரத்து செலவில் இருக்க டிஃப்ரென்ஸே அவங்களுக்கு வந்து மற்ற எங்களோட போட்டி மாநிலங்களுக்கு லாபகரமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கிட்ட 100 வருஷத்துக்கு மேலேயே தமிழ்நாட்டிலேருந்து தான் ஜவுளித்துறை ஜாமான்கள்லாம் போயிட்டு ரகங்கள்லாம் போயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நாங்கள் என்ன விலைக்கு விற்றுட்டு இருந்தோமோ அங்கிருந்து இங்கே வந்து அதை அந்த விலை விட குறைவாக குடிக்கிற அளவுக்கு அவங்க காம்படிட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்கிறது, ஏன்னா 100 வருஷம் ஆச்சு, ஏன்னா அமைச்சர்கள்ட்டெல்லாம் நாங்கள் பேசுகிறோம், ரொம்ப நீண்ட பழமையான துறையாச்சே, நீங்கள் எப்படி கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டால் இதுதான் உண்மைங்க. போட்டி மாநிலங்களுக்குள்ள என்ன தொழில் கொள்கை இருக்குது அதே தொழில் கொள்கை தமிழகத்தில் இருந்துச்சுன்னா நாங்கள் ஈஸியாக அவங்களோட காம்படிட் பண்ண முடியும். இன்றைக்கி பார்த்தா கரண்ட்டு பில்லே எங்களுக்கு பெரிய 47%, எங்களோட உற்பத்தியில் 47% மின்சாரமே போயிருதுங்க. எப்படி போய் அவங்களோட போட்டி வருது? அதனால தான் இப்போ இதாக சொல்ல போனால் ஒரு பழமொழி இதை லோக்கல் இதில் சொல்கிறேன்னா, சேலத்திலேயே கொண்டு வந்து மாம்பழத்தை விற்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து நாங்கள் இங்கே இருக்க ஜவுளித்துறையில் நாங்கள் தான் நம்பர் 1 இருந்தோம். நம்ம மாநிலத்துக்குள்ளேயே வட மாநிலத்தை சேர்ந்த பொருட்களுங்க, துணிகள் வருதுங்க, நூல் வருதுங்க, ஃபினிஷர் கூட்ஸாக இருக்கக்கூடிய எங்களோட ஆயத்த ஆடைகள் எத்தனையுமே இங்கே கொண்டு வந்து அங்கே வட மாநிலத்துலேருந்து தயார் பண்ணி இங்கே கொண்டு வந்து கொடுக்கறதுனால எங்களால் இப்போ தொழிலே செய்ய முடியாத நிலைமை இருக்குது. ஒரே ஒரு வாழ்வாதாரம் சார், முதலமைச்சர் வந்து எங்கள்கிட்ட இங்கே கோயம்புத்தூர்லேயும் திருப்பூர்லேயும் பேசையில் தொழில் முனைவோர் சில கோரிக்கைகள் வச்சுருக்காங்க, அது தேர்தல் முடிஞ்சோடனே செஞ்சு தரேன்னு சொன்னார். அந்த நம்பிக்கையை நம்பித்தான் நாங்கள் இத்தனை நாள் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இடி விழுந்த அந்த மாதிரி மறுபடியும் 4.83% உயர்த்தினது எங்களால் தாங்க முடியாத சுமை. இந்த சுமையை முதலமைச்சரை தவிர வேறு யாருனாலும் எங்களை செஞ்சு தர முடியாது. அதனால் மீண்டும் அவர்கிட்ட அத்தனை தொழில் முனைவோர்கள் சார்பாக ஆர்டிஎஃப் இதை குறைச்சி கொடுக்கணும்னு சொல்லி இந்த மின் கட்டணத்தை குறைச்சி கொடுக்கணும் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.